அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகள் ஏறெடுக்கும். எல்லாம் கொஞ்ச நேரம் தேவனை நன்றி செலுத்தலாமா? இந்த வருடம் இப்போ தான் பிறந்தது போல் இருந்துச்சு. இது ஒரு மாதம் நம்ம கடந்து வந்துவிட்டோம். கர்த்தருடைய கிருபையினால் எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த இடம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. இந்த இடம் முழுவதும் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். இந்த சபை முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். சபை எல்லை எங்கும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் எல்லா பிசாசு கிரியைகளை அழிக்கும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். Thank you for the blood of Jesus. 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 Rika raba shanta raba tura rima laba dura bala radu riba laba duna mala radu riba karadiri yakaradira likka raba shandara bala raba duri yakaradira liba raba duna mala raba dura bala radu riba laba duna mala raba dura bala radu raba likka raba shakka turi yakaradina mala raba dura bala raduri yakaradira likka raba shandara bala raba duri yakaradira liba raba dura bala raba duna mala raba dura bala raba 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 diri yakaradira likka raba shandara rakka turi yakaradira. Lord, open the heaven right now, Lord. அப்ப அந்த இடம் முழுவதும் தேவனுடைய அக்கினி இறங்கி வருவதாக. தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எல்லா சத்துரு கிரியைகளை அழிக்கும்படியாக, பிசாசு கிரியைகளை அழிக்கும்படியாக தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. லீபா ஷக்கா து ரக்கா தீரா மாக்கா ரோபோ லீபா ஷந்தா ரபா துனி மாக்கா ரபா லிக்கா ரபா ஷெக்கே து ரக்கா திரி யாக்கரதி ரபா லீபா ரபா தூரா பாலா ரபா தூரா பாலா ரபா தூரா பாலா ராதா ரபா ஓ ரிபா கபா தூரா கரா தூரா கரா தீரா லீமா ஷந்தா ரபா தூனா மாலா ரபா தூரபா லீபா ரபா தூரா பாலா ரதுரபா. பொல்லாத ஆவிகளை கட்டி விலைக்கு போய் என துரத்துகிறோம். எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார சக்திகளை கட்டி விலைக்கு போ. இந்த பகுதியில கிரியை செய்கிற witchcraft ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. Lord, you gave us a power and authority, Lord. Whatever we bind in the earth, Lord, He said we bound in heaven, Lord. According to a promise, Lord, the name of Jesus, we bind all the principality in the name of Jesus, Lord. We bind all the evil spirit of rulers in the name of Jesus, Lord. We bind all the evil spirit of authorities in the mighty name of Jesus. We bind all the power of darkness, Lord. அப்பா இயேசுவே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் ஜலங்கள் இதை மேற்கொள்வதில் என்று எழுதியிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் சபைக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா ஜெசபேல் ஆவிகள், தெலீலா ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே இப்போதே கட்டி விலகி போ. இயேசுவின் நாமத்தினாலே சபையில குடும்பங்களுக்கு விரோதமாக, அப்பா இயேசுவே, வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாக எல்லா கிரியை செய்கிற ஜெசபேல் ஆவிகள், தெலீலா ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போ, விலகி போ. எல்லா குடும்பங்களை விட்டு விலகி போ. கணவன் மனைவிக்கு இடையே அப்பா தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணுகிற ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே, இரத்தத்தின் வல்லமையினாலே, பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியே, பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே விலகி போ. சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்கவும் சத்துரின் சகல வல்லமை மேற்கொள்ளுங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒன்று சேதப்படுத்த மாட்டாது என்று எழுதியிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளை கட்டுகிறேன் ஆண்டவரே. through dream மூலமா வருகிற எல்லா சர்ப்பத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கட்டி போய் என துரத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே போய் என துரத்துகிறேன். சபைக்கு விரோதமா கிரியை செய்கிற சர்ப்பத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே கட்டி போய் என துரத்துகிறேன். Holy Ghost fire, Lord. Whatever devil have altered against this church, Lord, the name of Jesus, Lord. Holy Ghost fire, Lord. Fire, 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 Lord. சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இரத்தத்தின் வல்லமையினாலே சுட்டெரிக்கப்படுவதாக. Thank you, Holy Spirit. Oh, thank you, Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா தொடர்ந்து அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களை மறைத்து நீர் வெளிப்படும், உம்முடைய நாமத்தின் மகிமை வெளிப்படட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. As we meditate on the word, Lord, let your glory be manifested. In Jesus' name we pray. Amen, amen, amen. Hallelujah. ஸோ ஒரு சின்ன ஒரு வேர்டை நம்ம பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து ஜெபிச்சு நம்ம முடிக்கலாம். I will see a small word and then we'll continue to pray.
அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஆப்ரேட்டிங் இன் த த்ரீ realm ஆஃப் த சூப்பர் நேச்சுரல். We are going to study about understanding and operating the three rhythm of supernatural. ஏன் நம்ம வந்து சூப்பர் நேச்சுரலை பற்றி கர்த்தருடைய பிள்ளைங்க தெரிந்து கொள்ள வேண்டும்? Why should we know about supernatural as a believers? ஏன்னா இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிசாசை வழிபடுறவங்க, பிசாசை ஒர்ஷிப் பண்ணுறவங்களே நிறைய காரியத்தை சூப்பர் நேச்சுரலாக செய்யும்போது நாம் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறவங்க. And we can see all the people who are worshiping the devil are doing supernatural things, but we are serving the living God. அப்போ நம்ம ஏன் சூப்பர் நேச்சுரலாக இந்த உலகத்தில் நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா, நாம் தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகிமையை, தேவன் இந்த உலகத்தில் அவருடைய காரியத்தை இங்கே கொண்டு வர வேண்டுமானால் நாம் சூப்பர் நேச்சுரல் காரியத்தில் தான் செயல்பட வேண்டும். Why we should operate in supernatural? Because we have to bring the power of God, the glory of God through the supernatural in this world. ஏன்னா நம்ம வந்து நீங்க உங்களை பார்க்குற மாதிரி தேவன் உங்களை பார்க்கவில்லை. And how you're seeing, it's not the way God sees you. நீங்க நினைக்கலாம் நான் சாதாரண ஒரு விமன், சாதாரண ஒரு மேன் அப்படி நீங்க We நினைக்கலாம். might think we are a simple like man or a woman. பட் கர்த்தர் உங்களை பார்க்கும்போது நீங்க சூப்பர் நேச்சுரல் உமன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்க்குறார். When God sees you, He sees you as a supernatural woman and men. ஸோ அதற்காகத்தான் இந்த காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். And that's the reason we need to know about supernatural. ஸோ 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது When you see 1 Corinthians chapter 3, 2-4 வரை நான் தமிழில் வாசிக்கிறேன். I'll read from 2 to 4 in Tamil. நீங்கள் பலன் இல்லாதவர்களால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடினாலே இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கபடினாலே நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? I gave you milk to drink, not solid food, for you were not yet able to receive it. Indeed, even now you are not able, for you are still fleshy. For since there is jealousy and strife among you, are you not fleshy, and are you not walking like a mere man? For when one says, I am Paul, and another, I am Apollos, are you not mere men? பாருங்க, இந்த வார்த்தை சொல்லுது நம்ம இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாகத்தான் அந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறோம். We are still walking in fleshly ways in the world. நான் வந்து இங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பற்றி வச்சு நான் இதில் பேச போறேன். I'm going to talk about the husband and wife here. இன்னைக்கு கர்த்தர் இணைத்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா உலகத்தில் மாம்சத்துக்குரியவர்களை தான் நம்ம சிந்தித்து நடந்து கொண்டு இருக்கிறோம். And we can see the husband and wife, they always think in fleshly way and live in this world. ஏன்னா நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா வாக்குவாதம், சண்டை, பொறாமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கிறது கிடையாது, சண்டை போட்டுட்டு சிலர் சபைக்கே வர்றது கிடையாது. We can see the husband and wife, they fight, the jealousy and the unforgiveness, and because of that they don't even come to church. அப்போ அவங்க மாம்சத்துக்குரியத்துல நடக்கிறதுனால ஆண்டவரால சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் அவங்கள கொண்டு பண்ண முடியல. Because they are walking fleshly, God is not able to do supernatural thing in their life. ஏன்னா எப்போதுமே அவங்க தங்களுடைய மாம்சத்துக்குரியவர்களே நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. Because they are always thinking about fleshly ways. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பெண்ட் பண்றது அவங்களோட போன்ல தான், ஸ்மார்ட் போன்ல தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது. We can see many husband and wife, you can see they spend more time in the smartphone. சார் கேட்டாச்சுன்னா எனக்கு டைம் போகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஸ்மார்ட் போன்லாம் இல்லாத டயத்தை நீங்க யோசிச்சு பண்ணி பாருங்க. And you can see like they want to spend time with the smartphone. Just imagine if there is no smartphone and how much time you have. அப்போ பாருங்க அவங்க ரெண்டு பேருக்கு பேசுறதுக்கு டைம் இருந்துச்சு, டைம் நிறைய காரியத்துல அவங்க ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட டைம் இருந்துச்சு. When there was no phone, they had enough time to talk and spend time together. சோ ஆனா இப்போ பாருங்க டைம் இல்லைன்னு சொல்றோம். And we say we have no time to spend together. ஏன்னா நான் சமையல் பண்ணணும், நான் அந்த காரியத்தை பண்ணணும், ஹஸ்பண்ட் நான் வேலை பண்ணணும், அது பண்ணணும், பிள்ளைங்களை மியூசிக் கிளாஸ் கூட்டு போகணும், அங்க கூட்டு போகணும், இங்க போட்டு எல்லாமே நம்ம அந்த காரியத்தை குறித்தே சிந்திக் கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மளை கொண்டு என்ன செய்ய வைத்திருக்காரு நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. And wife may be very busy with the cooking and taking care of kids, and the husband have to go to work, and so many things we think about the worldly and we forget what God has planned for us in our life. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஹோப்பே அவங்களுக்கு கிடையாது. And they have no expectation or hope. ஆனா நமக்கு அப்படி அல்ல. And for you and me it's not like that. இப்போ 1 தெசலோனிக்கர் 4:13 வசனத்தை வாசிக்கும்போது, When you see 1 Thessalonians 4:13, அன்றியும் சகோதரரே நித்திரை அடைங்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனது இல்லை.
இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கூட்டி கொண்டு வருவார். But we do not want you to be uninformed, brethren, about those who are asleep, so that you will not grieve as do not rest, who have no hope. For if you believe that Jesus died and rose again, even so God will bring with him those who have fallen asleep in Jesus. இப்போ பாருங்க, உலகத்தார் அவங்க மரிச்சிட்டாருன்னா அவங்களுக்கு ஹோப்பே கிடையாது. When a person dies, there is no hope. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தங்க மரிக்கும் போது நம்ம மீண்டும் அவங்கள பார்ப்போம், நம்ம விசுவாசிக்கிறோம். But someone died in Christ and we hope that we will see them again. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது முதலாவது அவங்க தான் எழுந்திருப்பாங்க, அதற்கு பின்பதாக தான் நம்ம அவர்களை சந்திப்போம்னு எழுதப்பட்டிருக்கிறது. When Jesus comes, and the people who are died in the Christ will raise first, and after that only we will see them. இப்போ மாம்சத்துக்குரியவர்களை நம்ம சிந்திச்சோம்னா உலகத்தார் பரவாயில்ல, நம்மளதான் முடிஞ்சு போச்சு நம்ம நினைப்போம். When you think like earthly people thinking about fleshly way, then we'll think there is no hope and everything is done. ஆனா சூப்பர் நேச்சுரலா நம்ம திங்க் பண்ணாச்சுன்னா நம்ம அவங்கள மீட் பண்ணுவோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீட் பண்ணுவோம், நம்ம அப்படி பார்க்கிறோம். When you think about supernatural, we will meet the people who are died in the Lord, and also the Lord we will meet. அதனால தான் நம்ம அந்த உலகத்தார் போல நம்ம சிந்திக்க கூடாது. We should not think like the worldly people. அதனால தான் உலகத்தார் போல நம்ம வாக்குவாத சண்டையும் பண்ணக்கூடாது. And we should not fight like the other people of the worldly people. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். And we are children of the living God. இப்போ நம்முடைய தேவன் சூப்பர் நேச்சுரல் காடா இருந்தா அவருடைய பிள்ளைகளாக நம்மளும் அதே போல தான் அந்த உலகத்துல இருக்க If வேண்டும். our Father, our God is a supernatural, we also should be a children of supernatural. இப்போ பாருங்களேன், சிங்கத்தின் குட்டி சிங்கம் போல தான் இருக்கும். And we can see the calf of the lion is like a lion. யானையோட குட்டி யானை போல தான் இருக்கும். And the baby of elephant will be like elephant. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம யாரை போல இருக்க வேண்டும்? And how we are children of God, how should we be? அப்போ நம்ம ஆண்டவர் நம்மளை படைக்கும் போதே அவருடைய ரூபமாக அவருடைய சாயலாக படைத்திருக்கிறார். And God created us, he created in his image. அப்போ நம்முடைய தேவன் பாத்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் காட். And our God is a supernatural God. இல்லாததிலிருந்து இருக்குமாறதை உருவாக்குகிற தேவன். He created but things which is not exist to be existence. அப்போ உங்களை என்னை கொண்டு தேவன் இந்த உலகத்துல இந்த கடைசி நாட்கள்ல அப்படிதான் செய்ய விரும்புகிறார். And God is going to do you and me the same thing in this last days. குறிப்பாக கணவன் மனைவியை கொண்டு இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் செய்ய விரும்புகிறார். And God is going to do great things between husband and wife supernaturally. நீங்க எங்க குடும்பமா போறீங்கோ அங்க உங்களை பார்த்து இவங்க வித்தியாசமா இருக்காங்களே, இவங்க பிள்ளைங்க வித்தியாசமா இருக்காங்களே அப்படின்னு பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தான் கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். And your family goes with the children, and God, everybody will see there is something different, and through that God's name will be glorified. அப்போ நீங்க போகிற இடத்துல ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சிருக்கீங்களா, ஹிந்து அவங்க ஒரு புறஜாதி வீட்டுக்கு போனீங்கன்னா அங்க ஏதாவது பிசாசு இருந்தா நீங்க போகும்போது அந்த பிசாசு வெளியில வந்துரும். And if you go to any unbeliever's house and if there is any devil, the devil will leave because you are there. ஏன்னா நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் உள்ள போகும். And after you are gone home, the devil will go back to their home. நீங்க நினைக்கலாம் அதெல்லாம் உண்மையா, அது உண்மையா ரியலா நடக்குதா அப்படின்ட்டு. You might think, is this really, does it happen? ஏன்னா ரியலா பாத்தீங்கன்னா நீங்க வெளிச்சம், நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அங்க இருள் இருக்க முடியாது. And you are light. When you go into somebody's home, the darkness cannot be in the light. அப்போ அந்த சூப்பர் நேச்சுரலா நம்ம ஆபரேட் பண்ண குடும்பமா நம்ம என்ன செய்ய வேண்டும் அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். To operate supernaturally as a family, what we should do. சோ நம்ம பைபிள்ல 3 என்ற நம்பர் பாத்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு நம்பரா இருக்கும். In Bible, if you see number 3, it is a very important number. நம்முடைய தேவன் திரித்துவர் God. Our God is a Trinity. அது மட்டும் இல்ல, நமக்கு பாத்தீங்கன்னா பாடி, ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. And we have spirit, soul and body. சோ மோசே அங்க கூடாரத்தை கட்டும்போது வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் அப்படினு சொல்லி கட்டப்பட்டதை பார்க்கிறோம். And Moses, when he created outer court, holy place and holy of holies. அப்புறம் பாத்தீங்கன்னா 3 வானங்கள் இருக்கத பார்க்கிறோம். And you can see there are 3 heavens. இன்னும் நிறைய காரியத்தை பார்க்கலாம். 3ஆம் நாள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். And you see the third day Jesus rose from the dead. அதே போல பாருங்களேன், கர்த்தர் பாருங்க, முதலாவது அவர் இரட்சகராக வந்தார். And first Jesus came as a savior. இரண்டாவது அவர் பரிசுத்த ஆவியானவரா பெந்தேகோஸ்து நாள்ல வந்தார். And he came as a Holy Spirit the day of Pentecost. மூன்றாவது அவர் ராஜாதி ராஜாவாக வர போகிறார். And third, he is going to come a king of kings. அப்போ ராஜாதி ராஜாவாக சூப்பர் நேச்சுரல் காட் வரும்போது நம்ம எப்படி இருக்க வேண்டும்? When the king of kings, who is a supernatural, going to come, how we should be. இப்போ பாருங்க, அந்த கூடாரத்தை பாருங்க, அதையும் நம்ம பாடி, ஆத்மா, சரீரம்
எப்படி சூப்பர் நேச்சுரலா நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். We can see there they are the tabernacle, how we can operate same thing in our body, soul, spirit and soul. இப்ப பாருங்க, வெளிப்பிரகாரம் அப்படின்னு சொல்லும்போது அது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. And the outer court represents our body. ஹோலி பிளேஸ் அல்லது உட்பிரகாரம் சொல்லும்போது நம்முடைய ஆத்மாவை குறிக்கிறது. And you can see the holy place is our soul. அதாவது மகா பரிசுத்த தலம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆவியை குறிக்கிறது. And the holy of holies is the spirit. இப்ப பாருங்க, நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருப்பாங்க, ஆவியில நடந்திருப்பாங்க. அந்த ஆவியையும் ஆத்மாவையும் ஆவியையும் நம்முடைய பாடியையும் எப்படி இணைக்கனே நிறைய பேருக்கு தெரியாது. Many people are filled in the Holy Spirit, but they do not know how it can link our body and soul. நிறைய தடவை பாத்தீங்கன்னா இன்னும் நான் தேவனோட சத்தத்தையே கேட்க முடியல. And many people say, I do not hear the voice of God. இப்ப பாருங்க, அந்த பரிசுத்த தலம் அல்லது உட்பிரகாரத்தை பாருங்க, அங்கதான் சோல் இருக்கிறது. ஆவியையும் நம்முடைய சரீரத்தையும் இணைக்கிற இடம் தான் நம்முடைய ஆத்மா. The holy place is a soul which connects our body and the spirit. நம்முடைய தேவன் எங்க பேசுறாருன்னா நம்ம ஆத்மா வழியாகத்தான் பேசுகிறார். And our God speaks to our soul. நம்ம ஆத்மான்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய மைண்ட், ஹார்ட், அப்புறம் நம்முடைய எமோஷன், ஃபீலிங் எல்லாமே அதுல தான் இருக்கிறது. When you say soul, that is our emotion, thinking, heart, mind, everything's linked in soul. அதனால தான் நம்முடைய மைண்ட் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய மனதை புதிராகிறதுனாலே நீங்க மறுரூபமாகுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. And God said that by renewing of our mind, we become new. சோ அப்பதான் நம்முடைய சோல்ல வந்து தேவனுடைய சத்தத்தை நீங்களும் நானும் தெளிவாக கேட்க முடியும். And that's how we can hear clearly the voice of God through our soul. சோ அப்போ வந்து இந்த சோல் வந்து பாருங்க, அதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுடுங்களேன். If there is any problem in the soul, இப்போ பாவம் எங்க தெரியுமா இருக்கு? சோல்ல. and you can see the sin is in the soul. இப்போ வந்து ஒருத்தரோட சோல்ல அங்க வந்து பெரிய பாவம், விபச்சாரம், கொலை, வேசித்தனம், ஏதோ ஒரு பெரிய பாவம் இருக்குன்னு If வச்சுடுங்களேன். the soul has some kind of like sin, like lust or stealing or any kind of sin, இப்போ பாருங்களேன், நீங்கள் வந்து கொலை அப்படின்னு சொன்னோன்னே, மர்டர் அப்படின்னு சொன்னோன்னே, நாங்களாம் அதெல்லாம் பண்ணுறதில்ல பிரதர், விபச்சாரம்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல நம்ம சொல்லுவோம். and we can say like, murder, everybody will say like, no, don't do any murder or any lustful thinking. ஆனால் பைபிள் சொல்லுது, நீங்கள் சகோதரன் அல்லது சகோதரி யார் மேலே கோபப்பட்டு இருந்தாலே அது கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லுது. And Bible says if you anger with your own brother or sister, it's equivalent to a murder. தட் இஸ் அ ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்னு சொல்றது. And that is called the stronghold. அது மட்டும் இல்லை, ஒரு யாரே ஒருத்தங்களை நம்ம இச்சையோடு பார்த்தாலே அது விபச்சாரம் செய்தாச்சுன்னு பைபிள் சொல்லுது. And if you see someone with lustful eyes, itself you have some relationship with them. இப்போ உங்க சோல்ல இந்த பாவம்லாம் இருக்குன்னு வச்சிடுங்களேன், பொய் சொல்றது, பெருமைப்படுறது, இந்த மாதிரிலாம் சில காரியங்கள் இருக்குன்னு If the வச்சிடுங்க. soul has this kind of sin like proud and lying spirit, if you have that, நீங்க இயேசு கிட்ட போய் டெய்லி வந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து இன்னைக்கு வந்து எங்க ஆபீஸ்ல வந்து இப்படி கோவப்பட்டுட்டேன், இல்லை என் ஒய்ஃப் மேல கோவப்பட்டேன் அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமா மன்னிக்கும். பிளட் ஆஃப் ஜீசஸ் வந்து நிச்சயமா நம்மளை சுத்திகரிக்கும். we go to God and ask like, Lord, sorry Lord, forgive me because I was angry at work or angry with my wife. If you ask, God will definitely forgive you. ஆனா ஆண்டவர் மன்னிச்சிடுவாரு. உங்களை கொண்டு சூப்பர் நேச்சுரல் காரியம் செய்ய முடியாதபடி இந்த பாவத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் செயல்பட்டுட்டே இருக்கும். And God will forgive you, but you cannot operate in supernatural because there's a spirit behind working in you. ஏன்னா 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்கு விரோதமா இருக்கிற செயல்படுகிற, நான் அந்த வசனத்தை கடைசியில் உங்களுக்கு நான் சொல்றேன். And 2 Corinthians 10, the word says like the spirit which works against the word of God. ஸோ நீங்க வந்து சூப்பர் நேச்சுரலாக பண்ணாதபடி இந்த பாவம் என்ன பண்ணா, அதுக்கு லீகலா ஒரு ஸ்பிரிட் அதை வந்து உங்களை வந்து நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக கூடாதபடி அது தடை செஞ்சுட்டே இருக்கும். And this kind of a spirit is which is linked legally with you and which will not allow you to go further in your life. ஒருவேளை சின்ன கசப்பா கூட இருக்கலாம். And it can be small bitterness in your life. உங்க ஹஸ்பண்ட் ஏதோ உங்களை கோவத்துல பேசியிருக்கலாம், கல்யாணம் முடிஞ்சு 30 வருஷம் ஆச்சு, இன்னும் அதை வச்சுட்டே இருந்தீங்கனாலும். And if the husband would have said something and has been married for 30 years, if you're still holding that in your heart, இல்லைன்னா உங்க ஒய்ஃப் ஏதோ சொல்லிட்டாங்க, அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாலும், or if your wife has told something and you're just holding those in your heart, இல்ல உங்க சகோதரன் சகோதரி இன்லாஸ் யாரோ ஒருத்தங்க சொன்னா அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாலும், if the in-laws or someone has said something and you're holding in your heart, ஆண்டவர் உங்களை சூப்பர் நேச்சுரலா ஆப்ரேட் பண்ண முடியாது. and God cannot operate you supernaturally. அப்போ அது சூப்பர் நேச்சுரலா ஆப்ரேட் பண்ணா நீங்க கன்ஃபஸ் பண்ணிட்டு ரிப்பெண்ட் ஆக வேண்டும். And if you want to operate supernaturally, you have to confess a sin and repent from it. இப்போ சிலர் வந்து நீங்க பாவம் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனா பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும்.
And it may you haven't done any sin, but you were in the situation of doing those sin. நீங்க ஆண்டவருக்காக அதை விட்டுட்டு அந்த பாவத்தை செய்யாதபடி வந்திருப்பீங்க. And maybe you came rid of those sin because of sake of God. ஆனா சில 6 மாதம் 7 மாதம் 1 இயர் கழிச்சு உங்க மைண்ட்ல அன்னைக்கு ஒரு சூப்பர் நல்ல சான்ஸ் கிடைச்சது அப்படி விட்டுட்டோமே அப்படின்னு இருக்குன்னா இன்னும் நீங்க ரிப்பண்ட் ஆகலன்னு அர்த்தம். And after 6 months or a year, if you think back and say, oh, I had a good chance, I left it, if you're still thinking, that means you haven't repented. ஏன்னா அந்த சோல்ல இன்னும் அந்த பாண்டேஜ் இருக்கறனால உங்களால சூப்பர் நேச்சுரல் இடத்துக்கு போகவே முடியாது. And because the soul has a strong hold and you're not able to move forward in your life. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் மென்டல் ஃபிசிக்கல் அதான் சொல்ல சரீரம் நம்முடைய மென்டல் அதுதான் நமக்கு வந்து சோல் ஸ்பிரிச்சுவல் வந்து ஆவியானவர் கூட இருக்குது. அந்த 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 படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். And as we see in the tabernacle, we can see the spiritual, mental and physical is court, and we can see the outer, inner court and holy of holies. அந்த அவுட்டர் கோர்ட்டுக்கும் இன்னர் கோர்ட்டுக்கும் போறல 5 தூண் இருக்கும். And between outer court and inner court, we can see the 5 pillars. அந்த பில்லர்ஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நம்முடைய 5 சென்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. The 5 pillars represent 5 senses in our body. ஏன்னா நம்ம தேவனை சந்திக்கும் போது நம்முடைய காரியங்களை எங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும் நம்ம சோல்ல தான் ரெக்கார்ட் ஆயிருக்கும். And when we meet God and when we have communicate with God, and those are recorded in our soul. அப்போ நம்ம சோல்ல இந்த பிரச்சனை இருக்குந்தட்டியும் நீங்க பாத்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரலையும் பிசிக்கல் லெவல்ல இருந்து நீங்க ஆபரேட் பண்ண முடியாதபடி அது தடை செஞ்சுட்டே இருக்கும். And if there is a sin in our soul, we cannot really operate supernaturally in the heavenly rhythm. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து விட்டு ரத்தத்தினால கழுனோன்னே அதை ரிப்பன் திரும்ப அது பக்கமே நம்ம போகக்கூடாது. And we have to repent and we should not go back to it. இப்போ பாருங்க இப்போ சூப்பர் நேச்சுரல் இப்போ நம்ம அறிக்கை பண்ணியாச்சு ஓகேயா. Say we have all confessed and we supernaturally we have got rid of it. என்னோட சோல்ல இருக்க எல்லா கட்டுகளை நான் அறிக்கை பண்ணும்போது ஆண்டவர் மன்னித்து நம்மளை வந்து அதில் வெளியே கொண்டு வராரு. When I confess and repent, and God will bring out from all the sins in our soul. இப்போ பாருங்க இப்போ சூப்பர் நேச்சுரலா நம்ம ஆப்ரேட் பண்ணது எப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரெலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விசுவாசம். The first realm is faith to operate supernaturally. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம். And the second rhythm is anointing. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை. And the third one is a glory. அந்த கர்த்தருடைய மகிமை ஏற்கனவே உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறது. The glory of God is in you and me. அப்போ நம்ம இந்த உலகத்துல நடக்கும்போது மாம்சத்துக்குரியவர்களா நடக்கக்கூடாது, நாம் விசுவாசத்தோடு நடக்க வேண்டும். And when we are living in this world, we cannot walk fleshly, but we have to walk by faith. அதுக்கு மட்டும் இல்ல நம்ம அபிஷேகத்தை கேரி பண்ணுறவர்களா அதை நிரம்பப்பட்டவர்களா நம்ம நடக்க வேண்டும். We should be filled with the anointing of the Holy Spirit and should walk with that. அப்போ அப்படி நடக்கும்போது நாம் தேவனுடைய மகிமையை நம்ம அங்க கொண்டு வர முடியும். And when we do that, we can bring the glory of God in that place. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. எல்லா அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. Hallelujah. தேவன் உங்களை என்னை கொண்டு அந்த மகிமையா இந்த பூமியில ஆபரேட் பண்ண தேவன் விரும்புகிறார். And God wants us to use us and you bring glory through you and me. இப்போ விசுவாசம் எங்க இருக்குது? And where is the faith? சொல்லுங்கப்பா, விசுவாசம் எங்க இருக்குது? Spirit. நம்முடைய ஆவியில ஏன்னா ஸ்பிரிட் ஆவிக்குரிய ஒரு 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 கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசங்கிறது ஒரு கிஃப்ட். And we can see the Spirit has a fruit which is faith. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா விசுவாசம் மட்டும்தான் அது ஆவிக்குரிய கிஃப்ட்லயும் இருக்கும் ஆவிக்குரிய ஃப்ரூட்லயும் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா We can see faith is in the Spirit and the fruit of the Spirit. மற்ற எதுவுமே இருக்காது, அது மட்டும் அங்க ரெண்டு பக்கத்துல இருக்கதை நீங்க பார்க்கலாம். We can see the faith is in the both of it. ஏன்னா நீங்க கலாத்தியர் 22 இல்லைன்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதை நீங்க பார்க்கலாம். And you can see in Galatians and 1 Corinthians about the Spirit. அப்போ ஃபெய்த் எங்க ஆரம்பிக்குன்னா நம்முடைய மாம்சத்துல இல்ல, நம்முடைய ஆவியில அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். Faith starts in our spirit, not our soul. நம்முடைய ஆத்மா வந்து அபிஷேகத்துல நிரப்பப்பட்டதா இருக்க வேண்டும். And our soul should be filled with the anointing of God. மகிமை எங்க இருக்குன்னா நம்ம மாம்சத்து மூலமாக தான் கர்த்தர் நம்முடைய மகிமையை ஆவி மூலமா சரீரம் மூலமாக தான் அது செலுத்த The விரும்புகிறார். glory is through the body and the glory of God is revealed through our body. புரியுதா உங்களுக்கு? Do you understand it? புரிஞ்சா அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. புரியுதா? Amen. பாருங்க நம்முடைய ஆவியில தான் விசுவாசம் தொடங்குகிறது. And through the Spirit the faith starts. நம்முடைய சோல்ல அபிஷேகத்தினால நிரம்பி இருக்கணும். With the soul we are filled with the anointing. அப்போ நம்முடைய பாடி மூலம் நீங்க கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போதோ யார் மேல கை வைக்கும் போது தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். And when you touch and if you lift a hand, the glory of God will come through a body. இப்போ பாருங்க அந்த டேபர்னாக்கலோட லிங்க் பண்ணலாம். And let's link that with the tabernacle. இப்போ ஃபெய்த் எங்க ஆரம்பிக்குன்னா
மகா பரிசுத்த தலத்துல The ஆரம்பிக்கப்படுகிறது. faith starts in the Holy of Holies. ஆவி எங்க இருக்குன்னா மகா பரிசுத்த தலத்துல இருக்கு. அதனால அங்கிருந்து அது ஆரம்பிக்கப்படுகிறது. And the Spirit is the Holy of Holies, and the faith starts from there. பரிசுத்த தலத்துல நம்முடைய சோல் இருக்குது, அங்கதான் அபிஷேகம் இருக்கிறது. And we can see that the anointing is in the holy place, where is அப்போ soul. வெளிப்பிரகாரத்துல அதான் தேவன் வந்து பாத்தீங்கன்னா உபாகமம் 31 நீங்க பார்க்கும்போது தேவன் சொல்ல நான் மோசையை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களிடத்திலும் புறஜாதி ஜனங்களிடத்திலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் செய்தேன் என்று சொல்றாரு. In Deuteronomy we can see God said to Moses he did a great miracles for the people who believe and non-believers. அதாவது கர்த்தர் நீங்க உங்களையும் என்னையும் கொண்டு விசுவாசிகளுக்கு மத்திய மாத்திரமல்ல, and God is going to you and me not only through the believers, அதாவது மற்றவர்கள் புறஜாதிகள் இடத்திலையும் கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை செய்ய விரும்புகிறார். and to non-believers God wants to do great wonders, miracles. இப்போ உங்களை கொண்டு அப்படி கர்த்தர் செய்யும்போது இந்த சபை நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வாரமும் எவ்வளவு எத்தனை ஆத்துமாக்களால் நிரம்பி இருக்கும் பாருங்க. If God is using you and do this, imagine this church, how many people will be in the church. ஏன்னா glory belongs to God. And glory belongs to God. மகிமை தேவனுக்கு ஒருத்தருக்கே பொருந்தும். And only glory belongs to God. அதனால நம்ம மூலமா அந்த மகிமை வெளிப்படும் போது சபை நிரம்பி இருக்கும். When the glory is revealed through us, the church will be filled. நீங்க காலேஜ் படிக்க போனீங்கன்னா பிள்ளைங்க உங்க மூலமா கர்த்தர் அங்க நிறைய பேரை கர்த்தர் தொடுவார். And when you go to college and through you many people will be touched. ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் கேயாஸ்ல இருக்காங்க. And many people are so confused in these days. உங்க மூலமா தேவனுடைய மகிமை அங்க செயல்படும் போது அவங்களை ஈஸியாக தேவனிடத்துல கொண்டு வர When முடியும். the glory of God revealed through you, and they can come easily to the Lord. இப்போ பாருங்க 3 வானத்துக்கு நம்ம போயிடலாம். And let's go to 3 heavens. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா நிறைய தடவை நான் எடுத்திருக்கேன். முதல் வானம், செகண்ட், தேர்ட். And you know that first and second and third heavens. ஸோ இந்த 3 வானத்துல என்னென்ன காரியங்கள் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். You know what are things in those 3 heavens. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹெவன்ல வந்து நமக்கு வந்து கர்த்தர் ஆளுகை செய்யும்படி வைத்திருக்கிறார். அங்கே தான் நீங்க ஃப்ளைட் சேட்டலைட் எல்லாம் விடுறது உங்களுக்கு தெரியும். The first heaven where we live and where the satellite and airplanes are going. செகண்ட் ஹெவன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் நிறைய காரியங்கள் எல்லாம் அங்கே தான் செயல்படுறத நம்ம And the பார்க்கிறோம். second heaven is all the spiritual things happens. ஸோ தேர்ட் ஹெவன்ல தான் நம்ம தேவன் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே வாசம் செய்கிற இடமா இருக்கிறது. And the third heaven is where our heavenly Father resides. அப்போ அந்த தேவன் உங்களுக்கு எனக்கு இப்போ எப்படி இருக்கிறார்? ஆவியா உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறார். And that God is the Spirit in you and me. அப்போ நம்ம எப்படின்னா ஆவியில தான் தேவனோடு நம்ம யூனியன் ஆக முடியும். அப்போதான் தேவனுடைய மகிமை நம்ம மூலமா வெளிப்பட முடியும். And through Spirit we can union with God, and through that the glory of God is revealed through our body. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் நீங்க இணைந்து ஜெபிக்கும் போது, As a husband and wife, when you pray together, உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுமையா இணைந்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே வராது. your spirit, soul and body together, you pray in unity, nothing is impossible for you both. ஸோ நீங்க நினைக்கலாம், நீங்க ஜெபம் பண்ண சொல்ல உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பு வெறுப்பு இருந்துச்சுன்னா அந்த அந்த ஆத்மாவில் ஒரு லிங்கே வராது. And when there is a bitterness and unforgiveness between husband and wife, there will not be any link between this body and the spirit through soul. ஸோ தேவன் என்ன விரும்புகிறார்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் இணைய வேண்டும். And what God prefers is that we are spirit, soul and body, all three together should be linked together. ஸோ அப்போ அப்படி லிங்க் ஆக சொல்ல தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேத் ரிலம்லேருந்து க்ளோரிக்கு வந்து அவங்க அனாயிண்டிங் மூலமாக நீங்கள் கிரியை செய்ய முடியும். If all three are linked, then only from faith to anointing and the glory of God will be revealed. பூமியில் கர்த்தர் உங்களையும் எங்களையும் வச்சிருக்கிறார். In this earth, God has kept you and me. ஸோ அப்போ நம்ம தேர்ட் ஹெவனுக்கு போகணும். And we have to go to third heaven. ஸோ நம்ம ரெண்டு பேரும் இணைந்து ஜெபிக்க சொல்ல அந்த இடத்தை நீங்க ரீச் பண்ற அளவுக்கு நாம் ஆவியில ஜெபிக்க வேண்டும். And husband and wife, you have to pray together in the Holy Spirit so that we can reach the third heaven. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 இடத்துக்கு ஆரம்பிப்பாங்க, பிரேயர் ஆரம்பிப்பாங்க. இல்ல சில டயத்துல நம்ம இன்னைக்கு பிரேயர் பண்ணலாமாங்க, அன்னைக்கு தான் ரெண்டு பேருக்கும் சண்டை வரும். And initially they will start, but when they plan to pray, they end up fighting each other. நீங்க நல்லா எல்லாருக்குமே உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். நீங்க என்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றேன்னு சொன்னீங்களோ அன்னைக்கு தான் பையன் மூலமாக வரும், இல்லைன்னா ஒய்ஃப் மூலமாக வரும், ஹஸ்பண்ட் ஏதாவது கூட வந்து ஜெபமாவது இதாவது 5 நிமிஷத்தில் ப்ரேயரை முடிச்சிருவோம். And we decide to fast and pray, and somewhere from the child or the son or the wife or the husband, some problem comes and we end up fighting and not pray. பாருங்க, அப்படி நீங்கள் ஜெபம் அப்படின்னு சொன்னீங்களேன், யாராவது ஒருத்தர் நீங்கள் ஆவியில் நல்லா ஃபுல்லாகி பிசாசு இதெல்லாம் கொண்டு வருவான்னு சொல்லி நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா
ஓவர் கம் பண்ணிடலாம். And if a person is quiet and knowing that they are going to fast and pray in the Holy Spirit and be quiet and calm, and you can overcome this struggle. ஏன்னா ஆவிக்கு பாருங்க, அதாவது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது, நாங்கள் ஆவிக்குரியர்களை ஆவிக்குரியர்களோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம். In 1 Corinthians we can see we have the mind of Christ and we see things through the Spirit. நான் ஒரு சின்ன ரகசியம் உங்களுக்கு சொல்லித்தரேன். I want to tell you a secret. எல்லாருக்குமே நமக்கு பலவீனம் உண்டு. And we all have weakness. ஸோ அப்போ நான் ஒரு வாட்டி எப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஆண்டவரே என் கண்கள் மூலமா நீர் பாரும், And once I prayed, Lord, through my eyes you see, என்னுடைய சிந்தை மூலமா நீர் சிந்தியும், and through my mind you think, என்னுடைய ஹார்ட் மூலமா நீர் பாரும், and through my heart you speak. ஸோ அப்படி நீங்கள் ஃபுல் சரண்டர் பண்ணி பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வரும்போது நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். And if you do like that, when you have problems, you can easily overcome. ஸோ ஈஸியாக உங்களுடைய ஜெபத்துக்கு தடை வராதபடி நீங்கள் அதை காத்துக்கொள்ளலாம். And it is very easy to overcome struggles through your prayer. இப்போ நம்ம அந்த ஜெபத்துக்கு முன்பதாக ஒரு 3 வசனத்தை நம்ம பார்க்க போறோம். And before prayer, I just wanted to see 3 words. ஏன்னா எபேசியர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், 6:12 பார்க்கும்போது, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. Ephesians 6:12 says, "For we are not fighting against flesh and blood enemies, but against evil rulers and authorities of unseen world, against mighty power in the dark world, and against evil spirit in the heavenly places." இதுதான் அந்த செகண்ட் ஹெவன். நீங்க பாத்தீங்களா, முந்தின பிக்சர்ல நீங்க பாத்தீங்களா, இதுதான் அங்க எல்லாமே இருக்குது. And these are the spirit in the second heaven. சோ நம்ம அதை பிரேக் த்ரூ பண்ண வேண்டும். And we have to break that spirit in the second heaven. இப்போ நமக்குள்ள ஸ்ட்ராங் ஹோல்ட் இருப்பாருங்களேன். இப்போ 2 கொரிந்தியர் 10:3ல இருந்து 5 வரை பார்க்கும்போது, And if you see 2 Corinthians 10:3-5, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. We are human, but we don't wage war against human do. எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவராய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவராய் இருக்கிறது. And we use God's mighty weapons, not worldly weapons, to knock down the stronghold of human reasoning and to destroy false arguments. இப்போ பாருங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவன் அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். We destroy every proud obstacle that keeps people from knowing God. We capture the rebellious thoughts and teach them to obey. இப்போ பாருங்க, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சோல்ல பாண்டேஜ் இருந்துச்சுன்னா நீங்க இதில் ஆப்ரேட் பண்ணவே முடியாது. When the soul has a bondage, we really cannot operate. அது ஸ்ட்ராங் ஹோல்டா மாறிச்சினாலும் நீங்க ஸ்பிரிச்சுவலா ஆப்ரேட் பண்ணவே முடியாது. And it becomes a stronghold. Spiritually, you really cannot operate. நீங்க தேவனை நல்லா ஆராதிக்கலாம். And you may worship God very well. ஒருவேளை நீங்க வொர்ஷிப் கூட லீட் பண்ணலாம். And maybe you are a worship leader. நீங்க ஜெபம் பண்ணலாம். And you may pray very well. நீங்க கர்த்தரோட வார்த்தையை போதிக்கலாம். And you may be preaching God's word. நீங்க நினைக்கலாம், ஜனங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நான் ஆசீர்வாதமா பேசணும் நம்ம நினைப்போம். And we think, oh, God is blessing everybody and I'm speaking really well. ஆனா உங்க சோல்ல அந்த டை இருந்துச்சுன்னா, அந்த கட்டுகள் இருந்துச்சுன்னா, தேவனுடைய மகிமை உங்க மூலமா அது செயல்படாது. And the soul has a tie with the sin, and you really cannot bring the glory of God. இப்போ யாராவது வாக்குவாதம் பண்ணீங்கன்னா, நீங்க அந்த சோல்ல உங்களோட அபிஷேகம் நிறைம்பல இருந்தீங்கன்னா, நீங்க திரும்பி வாக்குவாதம் பண்ண மாட்டீங்க. அதை எப்படி சமாதானப்படுத்தணும் அப்படி திங்க் பண்ணுவீங்க. When the soul is like you're not having the sin, then if somebody is arguing with you, you will not argue, but you will try to see how to bring peace in the situation. ஏன்னா நம்ம எப்போ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து நம்ம எழுந்தும்போது தேவனுடைய மரித்ததுக்கு அடையாளமாக தண்ணிக்குள்ள போறோம். நாம் எழும்பும்போது அவருடைய உயிர்த்தெழுதல் சாயலாக எழும்புகிறோம் போட்டிருக்கு. When we take baptism, we die for our flesh and we raise in the glory of God. அப்போ கொலோசியர் 3:1 பார்க்கும்போது, When it's in Colossians 3:1, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுபசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். Since you have been raised to new life with Christ, set your sight on the realities of the heaven where Christ sits in the place of honor. So நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். When you pray, there are so many needs when you pray. So நீங்க அதை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டாம். And it's not that we have to pray looking for that. So தேவனுடைய மகிமையை நான் காண வேண்டும். And we have to say, like, I want to see the glory of God. So நாங்க அவருடைய மகிமை எங்க மூலமா வெளிப்பட வேண்டும். And the glory of God should be seen through me. So நீங்க தேவனிடத்துல கேட்கும்போது, ஆண்டவரே நாங்க
எங்களுடைய அந்த அந்த ஆவியில நிறைந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது when you pray powerfully in the Spirit, Holy Spirit, ஸோ பரிசுத்த ஆவியினால நீங்க அபிஷேகத்துல நிரம்பி அக்கினியா நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது when you pray with the anointing of God, with the Holy Spirit of God, பாருங்க ஆவிக்குரிய உலகத்துல 3 காரியத்தை ஒரு ஊழியக்காரர் இப்படி விளக்கம் கொடுத்தாரு. and one of the pastor mentioned about this thing in 3 different directions. அதாவது நீங்க எப்படின்னா சிங்கத்தை போல கர்ச்சிக்கிறவங்களா ஆவியில எழும்பலாம். And you can raise like a lion and roar like a lion when you are in the Holy Spirit. சிலர் பாத்தீங்கன்னா கழுகு போல செட்டைகள் எடுத்து எழும்புற அனுபவம். அவங்க தரிசனத்தெல்லாம் ஜெபம் சொன்னச்செல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. And when you filled with the Holy Spirit, they are like eagles. They can see so many visions and dreams. மூன்றாவது அத்தாரிட்டி அதிகாரம் உள்ளதா இவங்க ஜெபம் இருக்கும். And the third thing is you will have that anointing of the authority when you pray. ஸோ அப்போ ஒரு இன்னைக்கு உலகத்துல நாம் கிறிஸ்தவராக நாம் தேவனுடைய மகிமையை கொண்டு வர வேண்டுமானால் இந்த ஜெபம் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ங்கிற ஜெபத்துல நாம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். And if you want to bring the glory of God, we have to be strong in the spiritual warfare prayer. ஏன்னா நீங்க ஜெபிச்சு முடிச்சிட்டு அடுத்த நாள் ஜெபிக்காம இருந்தீங்கன்னு வச்சிருங்களேன், அந்த ஸ்ட்ராங் ஹோல்டர் மறுபடியும் வந்துரும். And if you're praying one day and if you don't pray the next day, that you bring back the stronghold of ஸோ அப்போ நீங்க சபையில மட்டும் நாங்க சண்டே மட்டும் தான் ஜெபம் பண்ணுவோம், ஃபாஸ்டிங் பிரேயர் மட்டும் தான் பண்ணுவோம், வீட்லலாம் பண்ணாம இருந்தீங்கன்னா அது நீங்க எப்படின்னா அது ஃபுல்லா உடைக்க முடியாது. And when you come only on Sunday, only on the fasting, or you come and you don't do in home, you will not really break through from the stronghold. அப்போ உங்களுடைய ஜெபம் பிரேக் த்ரூ பண்றதாக எல்லா ஸ்ட்ராங்கோல்ட நிர்மலமாக்குவதா இருக்க வேண்டுமானால், and if you want the breakthrough in from all the stronghold, இப்போ உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, and you know how your prayer should be, வானம் திறக்கும்படியாக நீங்க ஜெபிக்க வேண்டும். and you have to pray so the heaven will open. ஸோ நீங்க இணைந்து ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா, யோவான்ல அவர் சொல்வாரு, நீங்க இயேசு கிறிஸ்து எழுந்திருப்பதையும் தேவதூதர்கள் ஏறுவது இறங்குவதை நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. And God said you can see that the angels go up and down, we can see through the prayer. அப்போ கர்த்தர் உங்களை என்னை கொண்டு எப்படின்னா ஒரு டிவைன் பிரேக் த்ரூ அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். And God wants to give us a divine breakthrough. He wants to give the glory of God so to us. இந்த பிரேக் த்ரூ பிரேயர் எப்படி ஆகும் தெரியுமா? இத பாருங்க இந்த ஸ்லைட. If you just see this slide, how the breakthrough prayer will happen. இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஹெவன், செகண்ட் ஹெவன், தேர்ட் ஹெவன், அதுல 4 பேர் கீழ ஜெபம் பண்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். And if you see first heaven, second and third, we can see 4 people in the first heaven praying. இப்போ அவங்க ஜெபிக்க சொல்ல பாருங்க, எல்லாரும் அந்த செகண்ட் ஹெவன்ல போய் நிப்பாங்க. When they pray, just see in the second heaven everybody is in second heaven. ஆனா தேர்ட் லெவலுக்கு ஒருத்தர் மட்டும் தான் போறாங்க பாருங்க. And the third level only one person is reaching to the third level. ஏன்னா அந்த ஆவி ஆத்துமா சரீரம் தேவனுக்கு முன்பாக பழுதற்றதா இருக்கும்போது தான் நம்ம மேல போக முடியும். இல்லனா அந்த செகண்ட் ஹெவன்ல இருந்து எல்லாம் கீழ இறங்கி வந்துருவாங்க. And the spirit, soul and body, when there is no sin, that's how we can reach the third heaven. Otherwise you can see everybody is coming back to the first heaven. ஏன்னா அந்த ஸ்ட்ராங் ஹோல்டர் அது பிரேக் ஆகாதனால அங்கதான் நமக்கு நான் சமையல் பண்ணணும், இப்பதான் அன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியாத யாரோ ஒருத்தங்க ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ண ஆரம்பிப்பாங்க. And when you're praying and your thoughts will be like, I have to cook, or some important person after a long time they would maybe calling when you pray. அப்போ நீங்க தேவனுடைய மகிமையை காட்டுறவர்களை நீங்க ஜெபிக்க வேண்டுமானால் நீங்க எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணணும். And if you want the glory of God in your life, you have to shut down everything when you pray. சோ நம்ம இப்ப கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். We are going to pray for some time. எல்லாம் எழுந்து நின்னு கொஞ்ச நேரம். Let's all stand up please. எல்லாம் எழுந்து கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணி அதுக்கு அப்புறம் நீங்க என்னலாம் பண்ணலாம். Let's pray for 10 minutes. நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. முதலாவது உங்க சோல்ல ஏதாவது கட்டு இருக்குதா நீங்க ஆண்டவர்ட்ட ஆராய்ந்து பார்க்க சொல்லுங்க. Just analyze and see if there is any tie with the soul. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆத்துமாவுல என்னோட உள்ள இருதயங்களை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்குற காரியம் உண்டா பாரும் கேளுங்க. And ask God, Lord, search my heart, if there is anything which I make you sad or anything, Lord, forgive me. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒரு விஷயம் என்ன மன்னிங்க. Ask God, forgive me, Lord. நான் இன்னைக்கு அதுல இருந்து ரிப்பெண்ட் ஆக விரும்புறேன். Say like, Lord, I want to repent from the stronghold. சோ எல்லாம் நீங்களும் ஆண்டவர் இப்போ And it's between you and God. உங்க மூலமாக உங்க குடும்பம் மூலமாக தேவனுடைய மகிமை வர வேண்டுமானால், and through you and to your family the glory of God should இன்னைக்கு ஆண்டவரோட நீங்க ஒப்புரவாகுங்க ஒரு வாட்டி. And today you come to God and compromise whatever it is and let it go and come before God. ஆண்டவர் ஒரு நாள் நம்மள கண்டம் பண்ண மாட்டார். And God doesn't condemn you. உடனே நம்மள மன்னித்து நம்முடைய பிள்ளை என்ற இடத்துல அவர் வைக்கிற தேவன். God forgives you and accepts you as a child. ஒருவேளை நீங்க நிறைய ஜெபிக்கத நீங்க குறையா ஜெபித்து கொண்டு இருக்கலாம். Maybe you were praying before and now you're not praying
studying that much. ஒருவேளை நீங்க ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி பைபிளை படிச்சு முடிக்கலாம், ஒருவேளை இப்போ படிக்க முடியாதபடி நீங்க இருக்கலாம். Maybe you were reading the Bible for a year and completed, but now you're not able to read the Bible. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒரு கமிட் பண்ணுங்க. And let's commit to God. நாங்க குடும்பமா டெய்லி நாங்க ஜெபம் பண்ண And போறோம். we'll pray together as a family. அட்லீஸ்ட் நாங்க ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் நாங்க படிக்க At போறோம். least in a day, I want to read 5 chapters of Bible. நீங்க ஆண்டவர்ட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. உங்க மூலமாக தான் தேவனுடைய நாம மகிமை Just give வெளிப்படுகிறது. everything to God and confess, and God is going to glorify you. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க மூலமாக அவருடைய மகிமை வெளிப்பட போகிறது. When you give yourself to God, and God is going to glorify you. ஹalleluya 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 ரபா ஷக்கா தீரா எல்லா தேவனை துதிங்க. கொஞ்ச நேரம் துதிங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஷிக்கா தீரா மலா ரது ரிபா கபா தீரா எல்லாம் நீங்க ஆவியில ஒருவேளை பெற்றுக்கொள்ள நீங்க தேவனை துதிக்க ஆரம்பிங்க. ஆவியானவர் உங்க மேல இறங்குவார். நீங்க துதிங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயை விரிவாக தர, அப்போது நான் நிரப்புவேன்னு சொல்றாரு. God's word say, if you open your mouth, I'll fill it. உங்க பாடியை நீங்க விட்டு கொடுங்க ஆண்டவருக்கு. Let's free and give to God to fill you. உங்க ஆத்துமாவை விட்டு கொடுங்க. இப்போது Let the soul be filled with the God. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட ஆத்துமாவை நீங்க தொடுங்க. And ask God, Lord, touch our soul. I need your spirit, Lord. I need your spirit of பாருங்க, Father. தேவ ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது தான் உங்களுக்கு தேவ பலனே உங்களுக்கு வரும். When the spirit of God comes upon you, you'll get the strength of the ஒருவேளை நீங்க ஆவியில ரொம்ப நாள் நிரம்பி இல்லாம இருக்கலாம். You may be not filled in the Holy Spirit for a few இன்னைக்கு days. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒரு விஷயம் என்ன ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. And ask God, Lord, ரிபா refresh me, ஷக்கா God. தீரா பாலா Hallelujah. ரபா தூனா Rabba மாலா shaka, ரபா rabba தூரா dira, ஓ baraba. ரிபா லாபா தூனா Oh, மாலா rabba ரது ரிபா shako, லாபா dini, தூரா கா rabba தீரா dira, மாகா baba, ராபா kaba, சந்தா dira. ரபா தூரா Oh, பாலா riba ரது ரிபா shanda, லாபா தூரா பா raka, dura, லிக்கா baba, ரபா baba, எல்லா baba, வாயை baba, திறந்து shanda. வாயை திறந்து துதிங்க துதிங்க Oh, துதிங்க. let's all ரிக்கா ரபா praise சந்தா God. ரபா Let தூனா all மாலா fill the ரபா Holy தூரா Spirit பா of God. லிக்கா ரபா Oh, ஷேகே து rabba, ரக்கா baba, தீரா kaba, மாக்கா diri, ரபா shando, சந்தா ரபா riba, ரது kaba, ரியாக்கா dira. ரதிரா பா Oh, லிபா riba, ரபா shiko, தூரா பாலா dira, ரது riba, ரிபா லாபா dira, தூரா rabba, பாலா rabba, ரபா rabba, தூரா shanda, கபா riba, தூரா dira, கா baba, தீரா baba, baba. லிக்கா ரபா சந்தர Oh, பட ரபா rika, துரியாக்கா ba, ரதிரா dira, பா ba, shando, லிபா riba. ரபா தூரா Oh, பாலா riba, ரது baba, ரிபா லாபா shanda, தூனா rika, மாலா ரபா dura, தூரா riba, கா baba, திரியாக்கா dira. ரதிரா பா Oh, rabba, லிக்கா baba, ரபா shando, சந்தா riba, ரபா dira, தூனா ba, மாலா shando, ரபா தூரா riba. பாலா ரது Oh, rabba shaka raka dura baba baba kaba baba. Oh, rabba shinda raka dura ba. Let the fire of God, oh Lord, let the fire of God touch each and everyone, Father God. Oh, the rashando riba raba. Aviyane irangame raja. Aviyane irangame raja. Appa over mele kathave appa. Ulangale thodume raja. Lord, touch the heart, oh God. Every unforgiveness leave in the name of Jesus. Every bitterness leave in the name of Jesus. Appa appa ume kathave Lord Jesus Lord. Lord, இப்பொழுது கர்த்தாவே ராஜா நாங்க அர்ப்பணிக்கிறோம் ராஜா. Lord, we surrender, oh God. We surrender, Lord. அப்பா இப்பொழுது இறங்க ராஜா. அப்பா ஒரே காத்து நீரா பஷந்தோ ஊரி பாபா 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 பாபா. எலிசாவின் தேவனே, எலிசாவின் தேவனே, அக்னியா இறங்குமப்பா, அக்னியா இறங்குமப்பா. எல்லா பாவங்களை சுட்டரிக்கிற அக்னி ராஜா. Lord, we surrender, Lord. எல்லா பலிபீடத்துல வைக்கிறோமே ராஜா. அப்பா எங்க கூரைகள் கர்த்தாவே, அப்பா எங்களுடைய கவலைகள் கர்த்தாவே, அப்பா எங்களை வெறுப்புகள் கர்த்தாவே, எங்க கசவு எல்லாம் Lord, we keep in the altar right now, right now, right now, Lord. அப்பா இப்பொழுது அக்னி வரட்டுமே ராஜா. பரலோக அக்னி அப்பா சுட்டரிக்க அக்னி ஒவ்வொரு கர்த்தாவே ராஜா சுட்டரிமே ராஜா. ரக்க துன ரபா பாபா தீனி ஷாகோ தீனா உரா பாபா பாபா பாது நர ஷக்கரிபா. இப்பொழுது கர்த்தாவே நிரப்பமே ராஜா, நிரப்பமே ராஜா. வழிந்த பாத்திரமா நிரப்பமே ராஜா. ஓ ரபா பாபா சந்த ரபா. அப்பா every stronghold, every generation curses, everything, Lord, everything connected to the bloodline, everything be broken in the name of Jesus. In the name of Jesus. எல்லா பொல்ல சாபங்கள் கர்த்தாவே, every witchcraft spirit in the family, oh Lord, அப்பா எல்லா கர்த்தாவே அடிக்கடி வர பிரச்சனைகள் வியாதிகள் விலகட்டுமே ராஜா. அப்பா ரக்க துனா ரிபா எல்லா failure spirit, Lord, I rebuke in the name of Jesus. அப்பா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்பா. ஓ ரபா கபா ரிகா துனா ரிபா ஷந்த ரபா துரா காதிரி yakarabalா லிக்கா ரபா சந்து ரக்கத்திரி yakaraதிரபா. receive brother, receive sister. தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி. ரிமா சந்தா ரக்க துரா லிமா கபா துரா பாலா ரபா தீரா லிமா ஷக்க துரி yakaraதிரபல ரதுரபா லிபா ரபா துரா பாலா ரபா துரா பாலா ரது yakaraதிரபா லிமா சந்த ரக்கத்திரி yakaraதிரபா. அப்பா அந்த சபையை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டர் ஆசீர்வதிக்கிறோம், சிஸ்டர் ஆசீர்வதிக்கிறோம்,
பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. அப்பா பாஸ்டர் எந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் வல்லமையை எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்க உதவி செய்யுங்க. எந்த தீங்கு எந்த பொல்லாப்பு வராதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. அதே போல எல்லா கிளை சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய எல்லா கிளை சபையை ஆசீர்வதிங்க அப்ப. அந்த சபையில ஊழியம் செய்யற எல்டர்ஸ்லாம் லீடர்ஸ்லாம் பாஸ்டர்ஸ்லாம் எல்லாரையும் வல்லமையை எடுத்து பயன்படுத்துங்க. எல்லா குடும்பங்களை எடுத்து பயன்படுத்துங்க. எல்லா சபையில இருக்க எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. விசா ப்ராப்ளம் என்னென்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அவர்களுக்கு அதிகாரியோட கண்கள்ல தயவு கிடைக்க உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளை நீக்கி போடும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வேலை இல்லாதவருக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. அப்பா நீங்க அப்படி செய்து விட்டபடியால் நமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துதிக மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.